நல்லது செய்வோம், நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 15/4/2024க்கான ராசி பலன்கள். குரோதி வருடம் சித்திரை மாதம் 2ஆம் தேதி, ஏப்ரல் மாதம் திங்கள் கிழமை. நல்ல நேரம் காலை 6:30 மற்றும் 7:30, மாலை 4:30 மற்றும் 5:30. கௌரி நல்ல நேரம் காலை 9:30 மற்றும் 10:30, மாலை 7:30 மற்றும் 8:30. ராகு காலம் 7:30 மற்றும் 9. குளிகை 1:30 மற்றும் 3. யமகண்டம் 10:30 மற்றும் 12. சூலம் கிழக்கு. பரிகாரம் தயிர். திதி இன்று மாலை 5:01 வரை சப்தமி, பின்பு அஷ்டமி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 5:55 வரை திருவாதிரை, பின்பு புனர்பூசம். யோகம் இன்று காலை 6:02 வரை சித்த யோகம், பின்பு அமிர்த யோகம். சந்திராஷ்டமம் விசாகம். மேஷம் ராசினியர்கள். இன்று தாயின் ஆறுதல் வார்த்தை உங்களுக்கு கண்டிப்பாக நம்பிக்கையை கொடுக்குங்க. எதிலும் போராடி வெல்லும் நாளாக இருக்கக்கூடும். தாயின் உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதிகாரியுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் கண்டிப்பாக விலகி செல்லும். இன்று சுக குறைவு ஏற்படும். உடல் உஷ்ணம் அடையும். தொழிலில் கொடுக்கல் வாங்கல் எல்லாம் சிறப்பாக அமைவது கொஞ்சம் கடினம்தான். நீங்கள் தான் முன்னெச்சரிக்கையுடன் எதிலும் ஈடுபட வேண்டியிருக்கும். தொழில் வியாபாரம் தொடர்பான போட்டிகள் கண்டிப்பாக இருக்குங்க. அதனை நீங்கள் சரி செய்து விட வேண்டும். இருந்தாலும் மனசுக்குள் ஒருவித உற்சாகம் இருக்கும். வாழ்க்கையில் சாதிக்க வேண்டும், லட்சிய நோக்கோடு வாழ்க்கை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் எல்லாம் இருக்க கொடுங்க. மறைமுக எதிர்ப்புகளை தாண்டி வெற்றி பெறுவீர்கள். எழுத்த காரியத்தில் ஏற்பட்ட தடை தாமதம் விலகி செல்ல கொடுங்க. உடல் ஆரோக்கியம் பலம் பெறக்கூடும். வழக்குகள் தகராறுகளில் உங்களுக்கு சாதகமான பலன் ஏற்பட கொடுங்க. இன்னும் சிலருக்கு புதிய ஆர்டர்கள் பிடிப்பதில் வேகம் காட்டுவீர்கள். பெண்களால் இன்று அனுகூலம் ஏற்படக்கூடும். பெண்களுக்கும் இன்று முன்னேற்றம் ஏற்படக்கூடும். மிகவும் வேண்டியவர் உங்களுக்கு உதவிகளையும் செய்து கொடுப்பார்கள். இந்த நாள் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய சூழலும் இருக்கின்றது. நீண்ட நாட்களாக திருமணமாக்கி குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இறைவன் அருளால் சந்தான பாக்கியம் கிட்ட கொடுங்க. வீடு மனை வாங்கக்கூடிய யோகமும் சிலருக்கு கண்டிப்பாக கைகூடி வரும். இன்று பெண்களுக்கு புதிய சொத்து சேர்க்கையும் ஏற்படக்கூடும். பெண்கள் குடும்பத்தை நல்ல முறையில் பார்த்துக் கொள்வீர்கள். பெண்களுக்கு வழக்கு விவகாரங்களில் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். காதலை பொறுத்தவரை பிரச்சனை இல்லைங்க, பயப்பட வேண்டாம். வெற்றியை நோக்கித்தான் காதல் செல்லுங்க. முடிவில் மட்டும் தெளிவாக இடுங்கள். இன்று மாணவர்கள் சிந்தனை ஒருநிலைப்படுத்தி காரியங்களில் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். லட்சிய நோக்கோடு கல்வி அமைத்துக் கொள்ளுங்கள். காலையில் சீக்கிரமாக எழுந்திருக்கும் பழக்கத்தை கற்றுக்கொள்ளுங்கள். மந்தமாக இருக்க வேண்டாம். சுறுசுறுப்பை மேம்படுத்தி எதிலும் ஈடுபடுங்கள். வெற்றி நிச்சயம். முக்கியமான பணி நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 4 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி. இன்று உங்களுக்கு வீடு மனை வாங்க போட்ட திட்டம் வெற்றி கொடுக்கும். தாயின் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக் கொள்ள வேண்டும். சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் கோபப்படுவீர்கள். தடை தாமதம் கொஞ்சம் வந்து பின்னர் தான் சரியாக கொடுங்க. உடல் உஷ்ணமடையும் பார்த்துக் கொள்ளுங்கள். பெரிய பிரச்சனையும் இல்லை. மறைமுக எதிர்ப்புகள் தோன்றினாலும் கண்டிப்பாக மறையும். பொறுமை மட்டும் விட்டுவிட வேண்டாம். பரணி. என்று எதிலும் நீங்கள் சிறப்புடன் செயல்படுவீர்கள். உற்சாகமாக பணிகளை கவனித்துக் கொள்வீர்கள். தொழிலில் ஓரளவு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். மறைமுக எதிர்ப்புகளை சமாளித்து விடுவீர்கள். தாயின் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். தாயின் சொல்லுக்கும் இன்று மதிப்பு கொடுப்பீர்கள். தந்தையிடம் வாக்குவாதம் செய்ய வேண்டாம். இந்த நாள் ஓரளவு உங்களுக்கு சிரமங்கள் தெரிந்து முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. மகிழ்ச்சியுடன் என்று நீங்கள் வாழ்க்கையை வாழ முடியுங்க. கிருத்திகை. இறை அருள் மிகுந்து காணப்படக்கூடும். காரியங்களில் வெற்றி ஏற்படக்கூடும். சில காரியங்கள் சற்று தாமதமாக நடக்கக்கூடும். பெரிய பிரச்சனையெல்லாம் இல்லைங்க. அனுகூலமான நல்ல சூழலும் இருக்கின்றது. இறைவன் சரணாகதி அடைவீர்கள். புதிய சொத்து சேர்க்கையை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். தொட்ட குறை விட்ட குறை எல்லாவற்றையும் சரி செய்து விடுவீர்கள். எப்படிப்பட்ட விஷயத்தையும் இன்று நல்ல முறையில் நீங்கள் அணுகி வெற்றி பெறுவீர்கள். இன்று குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடுங்க. நீண்ட நாட்களாக திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு
கண்டிப்பாக சந்தான பாக்கியம் கிட்ட கொடுங்க. ரிஷபம் ராசினியர்கள் என்று பெரிய முயற்சிகளுக்கு பின்னர் காரியங்கள் வெற்றியடைய கூடும். எதிர்பார்த்த இடங்களிலிருந்து பண வரவும் வரக்கூடுங்க. தாமதப்பட்ட காரியங்கள் மீண்டும் சூடுபிடிக்க தொடங்கும். செயல்திறன் குறைவதால் கெட்ட பெயர் கொஞ்சம் ஏற்பட கொடுங்க. கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்ற முடியாமல் போகும். அதனை நினைத்து வருத்தப்படுவீர்கள். பொருள் இழப்பு ஏற்படக்கூடிய சூழலும் இருக்கின்றது. காசு பணத்தை பத்திரமாக வைத்துக் கொள்வதும் என்ற ஆடம்பர பொருட்களை கவனமாக கையாளுவதும் நல்லது. எதிலும் எச்சரிக்கை இருந்தால் கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்கும். என்று உத்தியோகம் பார்ப்பவர்கள் தொடர்ந்து சற்று சிரத்தை எடுத்து உழைக்க வேண்டியிருக்குங்க. உங்கள் உழைப்புக்கு தகுந்த செல்வாக்கும் பண வரவும் கிடைக்கும். உடன் பணிபுரிவோரால் உங்களுக்கு சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் வந்து செல்லுங்க. தயவு செய்து யாரையும் குறைத்து மதிப்பிட வேண்டாம். உடைய பொறுப்புகளை நீங்கள் தட்டி கடிக்க வேண்டாம். மனசுக்குள் ஒருவித தன்னம்பிக்கையும் தைரியமும் கண்டிப்பாக உண்டாகும். அடுத்தவரிடம் பழகும் பொழுது கவனம் இருக்கட்டும். வீண் ஆசைகள் மனசுக்குள் தோன்றுங்க. கட்டுப்பாட்டுடன் இருப்பது எதிலும் நல்லது. இன்று எந்த ஒரு செயலையும் யோசித்து செய்யுங்கள். வீண் விவகாரங்களில் தலையிட வேண்டாம். பெண்கள் எதிலும் குழப்பமடைவீர்கள். எந்த வேலையை முதலில் செய்வது போன்ற குழப்பம் இருக்கும். பெண்கள் குடும்பத்தை நல்ல முறையில் நிர்வகிக்க வேண்டும். குழப்பம் இல்லாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும். பெண்கள் கூடுதல் பணவரவால் இன்று முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. காதலை பொறுத்தவரை கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். பயப்பட வேண்டாம். சந்தேக பார்வை எதுவும் வேண்டாம். காதலை நீங்கள் அதிகமாக பேசிக்கொள்ள வேண்டாம். கண்டிப்பாக உங்களுடைய காதல் கைகூடும். பயப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் முடிவில் தனி தேடிப்பீர்கள். இருந்தாலும் இல்லத்தில் கலந்து பேசுங்கள். அதுவே சிறப்பை கொடுக்கும். மாணவர்கள் உணர்ச்சி வசப்பட வேண்டாம். கோபப்பட வேண்டாம். கல்வியில் மட்டும் அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். முக்கியமான பணி நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை நிறம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 4 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் கிருத்திகை. என்று உங்களுக்கு யோகமான நாளாக இருக்க கொடுங்க. மனசுக்குள் ஒருவித தன்னம்பிக்கை உருவாகக்கூடும். மன தைரியம் கண்டிப்பாக இருக்குங்க. அடுத்தவரிடம் பழகும் பொழுது கவனம் இருக்கட்டும். என்று எதிலும் கட்டுப்பாட்டுடன் இருக்க பாருங்கள். எதிர்பார்த்த இடங்களிலிருந்து பணவரவு தாமதமாகத்தான் வரக்கூடுங்க. இருந்தாலும் உங்களுக்கு வெற்றி உங்கள் பக்கம் இருக்கக்கூடும். ரோகிணி சிரமம் பாராமல் எதிலும் ஈடுபடுவீர்கள். சிறப்புடன் வாழ்க்கை நடத்துவீர்கள். நட்பு வட்டம் உங்களுக்கு விரிவடை கொடுங்க. எந்த ஒரு பொறுப்புகளையும் நீங்கள் தட்டி கழிக்க வேண்டாம். செய்ய வேண்டிய வேலையை சிறப்புடன் செய்யுங்கள். கண்டிப்பாக வெற்றி நோக்கி செல்லுங்க. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த ஒரு செயலையும் சாமர்த்தியமாக செய்யும் பட்சத்தில் முன்னேற்றம் இருக்கும். மிருகசிரிஷம் தொட்ட குறை விட்ட குறை சரி செய்து விடுவீர்கள். வீண் விவகாரங்களை மட்டும் தலையிடாமல் இருப்பது நல்லது. உங்கள் உழைப்புக்கு தகுந்த செல்வாக்கு ஏற்பாடு கொடுங்க. பண வரவு சீராக வந்து கொண்டிருக்கும். அனைவரையும் அனுசரித்து செல்வது நல்லது. பொருள் இழப்பு ஏற்படாமல் பார்த்து கொள்ள வேண்டும். ஆடம்பர பொருட்களை நீங்கள் கவனமாக கையாள வேண்டும். எதிலும் எச்சரிக்கையுடன் செயல்பட்டால் கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்குங்க. தொடர்ந்து செய்யும் பணிகளை செய்யுங்கள். அதுவே உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். மிதுனம் ராசினியர்கள் இந்த நாள் உங்களுக்கு பெண்களால் கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பெரிய அளவு பிரச்சனைகள் எதுவுமில்லை. சிறப்புடன் வாழ்க்கை நடத்த முடியும். புதிய ஆர்டர்கள் உங்களை தேடி வரக்கூடுங்க. ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டாலும் கண்டிப்பாக சரியாகும். தலைவலி போன்ற பிரச்சனை இருக்கும். டென்ஷன் போன்றவை இருக்குங்க. அதிகமாக வெயிலில் சுற்றி தெரிய வேண்டாம். பிரிந்தவர்கள் ஒன்று கூடி மகிழக்கூடிய சூழலும் இருக்கின்றது. புதிய முயற்சிகளில் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். புதிய பொறுப்புகளில் இன்று முன்னேற்றம் ஏற்படக்கூடும். எச்சரிக்கையாக பணிகளில் ஈடுபட்டால் வெற்றி இருக்குங்க. சகோதரி வேலை நிமித்தமாக இன்று வெளியூர் செல்ல வேண்டிய சூழலும் இருக்கின்றது. அண்டை அயலாருடன் இருக்கும் மனக்கசப்புகள் கண்டிப்பாக நீங்குங்க. மனசுக்குள் ஒருவித உற்சாகம் பிறக்கும். வழக்கு விவகாரங்களில் கூட வெற்றி கிடைக்குங்க. மேல் அதிகாரிகளிடம் அனுசரித்து செல்வது நல்லது. புதிய வேலைக்கு முயற்சி செய்தவர்களுக்கு தக்க பலன் கண்டிப்பாக கிடைக்குங்க. எதிர்பார்த்த இடமாற்றமும் ஏற்படக்கூடும். இன்று நீண்ட நாட்களாக இழுபறியில் உள்ள பிரச்சனை கண்டிப்பாக முடிவுக்கு வரக்கூடும். செல்வம் உரிமை அதிகாரம் கிடைக்க பெறுவீர்கள். சிலருக்கு வீடு மாற்றம் மகிழ்ச்சியை கொடுக்குங்க. பணப்புழக்கம் சீராக அதிகரிக்க கொடுங்க. பாலிய நண்பர்களின் சந்திப்பு கூட கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். இன்று பெண்களுக்கு யோகமான நாளாக இருக்கும். செலவுகள் ஒரு பக்கம் கூடிவிடும். இருந்தாலும் கையில் காசு பணம் புழங்க கொடுங்க. பெண்கள் என்று பிடித்தமான பொருள் சேர்க்கையை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். ஆடை ஆபரண சேர்க்கையும் ஏற்படக்கூடும். பெண்களுக்கு இன்று மகிழ்ச்சி மிக்க நாளாக இருக்கக்கூடும். காதலை பொறுத்தவரை விட்டு செல்லுங்கள். விட்டு கொடுத்து செல்லுங்கள். கோபப்படாமல் பேசுங்கள். தெளிவான முடிவெடுங்கள். அதுவே வெற்றிக்கு வழிவகுக்கும். இன்று மாணவர்கள் மிகவும் பொறுப்பாக இருக்க வேண்டும். சூழ்நிலையை அலசி ஆராய்ந்து முடிவெடுக்க வேண்டும்.
கல்வியில் கண்டிப்பாக சாதிக்க முடியுங்க. உயர்கல்வி எல்லாம் மிக சிறப்பாக இருக்கக்கூடும். மாணவ கண்மணிகள் முன்னேற்றமான வாழ்க்கையை அமைத்துக் கொள்வீர்கள். முக்கியமான பணிகளை நீங்க மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடைய நீ வேண்டும். மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலை நீங்க எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 4 மற்றும் 7, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். மிருகசிரிஷம். இன்று உடல் ஆரோக்கியம் கண்டிப்பாக சீர்படும். இருந்தாலும் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் செயல்படுவது நல்லது. உணவு விஷயங்களில் கண்டிப்பாக கட்டுப்பாடு வேண்டும். மனக்கசப்பு நீங்கி உற்சாகம் பெருக்குங்க. மாலை நேரம் உடற்பயிற்சியை மேற்கொள்ளுங்கள். நடைப்பயிற்சியை மேற்கொள்ளுங்கள். உடலை வலுப்படுத்த பாருங்கள். செல்லும் இடங்கள் எல்லாம் சிறப்பு இருக்குங்க. என்று அக்கம் பக்கத்தில் பழகும் பொழுது கொஞ்சம் பொறுமை வேண்டுங்க. திருவாதிரை. தயவு செய்து மற்றவிடம் முன்கோபம் பட வேண்டாம். எதிலும் உங்களுக்கு உற்சாகம் பிறக்குங்க. புதிய முயற்சிகளில் வெற்றி ஏற்படக்கூடும். நல்லவரின் நட்பு இன்றி ஏற்படக்கூடுங்க. வெளியூர் பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். சகோதர சகோதரிகளுக்கு வேண்டியவற்றை செய்து கொடுப்பீர்கள். புதிய வேலைக்காக முயற்சி செய்தவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்க கொடுங்க. உங்களுடைய பிரச்சனைகளை நீங்க சரிவர அணுகி வெற்றி பெறுவீர்கள். செல்வாக்கை இன்று நீங்க பெருக்கிக் கொள்வீர்கள். புனர்பூசம். எதிலும் நீங்க நம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள். அதிர்ஷ்டகரமான சில வாய்ப்புகள் வரக்கூடுங்க. எதிரிடமிருந்து விடுபடுவீர்கள். அனைவரையும் அனுசரித்து செல்வீர்கள். இனிய பயணங்கள் மகிழ்ச்சியை கொடுக்கும். இரவு நேர பயணங்களும் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். எடுத்த காரியத்தில் அனைத்திலும் வெற்றி இருக்குங்க. உணவு விஷயங்களில் மட்டும் கட்டுப்பாடு வேண்டும், பார்த்துக் கொள்ளுங்கள். எது சரி எது தவறு என்று எதிலும் யோசித்து செயல்படுவது மிக நல்லது. கடகம். கடகம் ராசினியர்கள். என்று நீங்க சிரமம் பார்க்காமல் எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். பெரியவர்களால் உங்களுக்கு நன்மை கண்டிப்பாக ஏற்படுங்க. குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் நிலவக்கூடும். சிலருக்கு குழந்தை பிறப்புக்கான வாய்ப்புகள் உருவாகும். அதாவது நீண்ட நாட்களாக திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கெல்லாம் இறைவன் அருளால் சந்தான பாக்கியம் கிட்டுங்க. உல்லாச பயணங்களால் சந்தோஷம் நிலவும். நன்மைகள் கண்டிப்பாக அதிகரிக்கும். கோடைகால கொண்டாட்டங்களிலும் கலந்து கொள்வீர்கள். பணப்புழக்கத்திற்கெல்லாம் இன்று குறைவு இருக்காது. எடுத்த காரியம் அனைத்தும் உங்களுக்கு வெற்றிகரமாக முடிய கொடுங்க. மதிப்பு மரியாதை கண்டிப்பாக சிறப்படையும். செல்வாக்கும் இன்று ஓங்கியிருக்க கொடுங்க. குடும்பத்தில் கோதுகளும் பிறக்கக்கூடிய சூழலும் இருக்கின்றது. தம்பதிகளுக்கிடையே அன்பு மேலோங்கும். தொழில் வியாபாரத்தில் வேகம் அதிகரிக்கும். எதிர்பார்த்தபடி பொருட்களை நீங்க அனுப்புவதில் ஏற்பட்ட சிரமங்களும் விலகி செல்லுங்க. தாமதம் ஏற்படுத்திய பணிகள் சூடு பிடிக்கும். நண்பரிடம் இருந்து வந்த மனசிலேகங்கள் கண்டிப்பாக மாறுங்க. உத்தியோகம் நிமித்தமாக பயணங்களும் இன்று நீங்கள் சென்று வருவீர்கள். என்று பெண்களுக்கு யோகமான நல்ல பலன் இருக்கும். இனிமையாக பேசி காரியங்களை சாதித்து விட முடியும். பெண்கள் சூழ்நிலைக்கு ஏற்ப நல்ல முடிவுகளையும் எடுப்பீர்கள். குடும்பத்துக்காக கண்டிப்பாக உழைப்பீர்கள். வேண்டியவற்றையும் பெற்றுக் கொடுப்பீர்கள். காதலை பொறுத்தவரை பிரச்சனை இல்லை, பயப்பட வேண்டாம். முடிவுகளை தெளிவாக எடுத்தால் போதும். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கும் செல்லும். திருமண முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். வெற்றி நிச்சயம். என்று மாணவர்கள் முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளும் பொழுது கவனம் இருக்கட்டுங்க. தடபுடலாக எந்த ஒரு முடிவும் எடுக்க வேண்டாம். கல்வி பற்றிய அறிவை அதிகப்படுத்த வேண்டும். கண்டிப்பாக படியுங்கள். படித்த பாடங்களை எல்லாம் எழுதி பாருங்கள். புது புது விஷயங்களை தெரிந்து கொள்ளுங்கள். அது உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடிய அணிய வேண்டும். பிங்க் நிறம் அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. அப்படி இந்த இனிய நாளில் காலை நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 4 மற்றும் 5, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பிங்க் நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம். இன்று உங்களுக்கு எதிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நன்மைகள் கண்டிப்பாக தேடி வரக்கூடும். பயணங்களால் சந்தோஷம் ஏற்படக்கூடும். இறைவன் அருளும் அற்புதமாக இருக்குங்க. ஆன்மீகத்தில் தன்னை நிலைநிறுத்திக் கொள்ள முடியும். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். இன்று உங்களுக்கு எதிலும் வேகம் பிறக்க கொடுங்க. பூசம். நட்பால் உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடும். நண்பர்களும் இன்று பக்கபலமாக இருக்க கொடுங்க. பெற்றோர் வகையில் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கக்கூடும். பயணங்களால் சந்தோஷம் ஏற்பட கொடுங்க. உடல் ஆரோக்கியமும் சீர்படும். இருந்தாலும் மாலை நேரத்தில் சிறிய அளவில் நடைப்பயிற்சி மேற்கொள்ளுங்கள். உடலை வலுப்படுத்த பாருங்கள். ஆயில்யம். அனைத்து விஷயங்களிலும் முன்னேற்றம் இருக்குங்க. வெற்றிகரமாக இன்று நீங்கள் வாழ்க்கை நடத்துவீர்கள். கிடைக்கின்ற வாய்ப்புகளை அற்புதமாக உருவாக்கிக் கொள்வீர்கள். உல்லாச பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றி கொடுக்கும். புதிய பொருள் சேர்க்கை கண்டிப்பாக ஏற்படக்கூடும்.
தாமதம் ஏற்படுத்திய பணிகள் சூடுபிடிக்குங்க. நண்பரிடம் இருந்து வந்த மன சிலேகங்கள் மாறிவிடக் கூடுங்க. நட்பாலும் உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடும். செல்வாக்கும் கண்டிப்பாக கூடிவிடக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும் நாள் என்றே சொல்ல முடியும். நல்ல விதத்தில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள், அது போதுங்க. சிம்மம் ராசினியர்கள் இன்று எதிலும் பதட்டம் இல்லாமல், பரபரப்பு இல்லாமல், அமைதியுடன் எதிலும் ஈடுபடுவீர்கள். இனிமை மிக்க பேச்சு கண்டிப்பாக ஒரு வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். சாதுரியமான செயல்பாடுகள் கண்டிப்பாக முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்க. எல்லோரையும் நம்பும் விதத்தில் பேசுவீர்கள். எல்லோரிடமும் இனிமையாக பழகுவீர்கள். இன்று தொழில் வியாபாரத்தில் தொட்டதெல்லாம் ஓரளவு பொன்னாக கூடுங்க. மனைவி மூலம் உங்களுக்கு நன்மை ஏற்படக்கூடும். பிரிந்து சென்ற குடும்பம் மீண்டும் ஒன்று சேரக்கூடுங்க. இன்று உங்களுக்கு திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடந்தேறக்கூடும். நல்ல வரன்களும் கண்டிப்பாக கிடைக்கக்கூடும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்தவர்களுக்கு சந்தான பாக்கியம் கிட்டக்கூடுங்க. கவலை மறந்து செயல்படுங்கள், அது போதும். இன்று வீடு மனை விஷயத்தில் இருந்து வந்த சுணக்க நிலை மாறுங்க. எதிலும் தீர்க்கமாக முடிவெடுக்கக்கூடிய சூழலும் வெளிப்படக்கூடும். எதிலும் தன்னம்பிக்கையுடன் ஈடுபட்ட காரியங்களை வெற்றிகரமாக செய்து முடிக்க முடியும். புதிய தொடர்புகள் மூலம் உங்களுக்கு மகிழ்ச்சியும் என்று கூடிவிடக் கூடுங்க. முக்கிய நபர்களின் அறிமுகமும் நட்பும் கிடைக்கப் பெறுவீர்கள். எதிர்பார்த்தபடி எல்லாம் நடந்தாலும் மற்றவர்கள் தவறாக புரிந்து கொள்ள வேண்டிய சூழல் இருக்குங்க. ஆகையால் மற்றவரிடம் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். என்று குடும்ப உறவுகளிடம் நிதானித்து பேசுவதும் மிக நல்லது. தொலைபேசி வழி தகவல் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். சந்தோஷமான அனுகூலம் ஏற்படக்கூடும். இன்று பெண்களுக்கு நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும். குழப்பம் இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். பெண்கள் யோசித்து எந்த ஒரு முடிவும் எடுக்க வேண்டும். பெண்கள் இன்று ஆழ்ந்த உறக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். ஓரளவு இன்று நீங்க ஓய்வாக காணப்படுவீர்கள். சந்தோஷமான செய்திகள் தொலைபேசி மூலம் வரக்கூடுங்க. காதலை பொறுத்தவரை பிரச்சனை இல்லை, பயப்பட வேண்டாம். சில இடங்களில் பார்த்து பக்குவமாக பழகுங்கள். மற்றபடி வார்த்தைகளை உச்சரிக்கும் பொழுது கவனம் இருக்கட்டும். இன்று மாணவர்கள் வெற்றிகரமாக வாழ்க்கை நடத்த முடியும். விளையாட்டுத் துறையில் சாதிக்க முடியும். பிடித்தமான படிப்பினை படிக்க முடியும். உயர்கல்வி பிடித்ததாக அமைந்துவிடக் கொள்ளுங்க. மாணவர்களுக்கு முக்கிய பொறுப்புகள் கண்டிப்பாக வரக்கூடும். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். மகம் என்று பிரிந்து சென்ற குடும்பம் ஒன்று சேரக்கூடுங்க. எதிர்பார்த்த நல்ல விஷயங்களும் நடைபெறக்கூடும். தன்னம்பிக்கையுடன் எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். முக்கிய நபர்களின் அறிமுகம் என்று கிடைக்க கொடுங்க. நட்பால் உங்களுக்கு நல்லது நடைபெறக்கூடும். என்று ஓரளவு தொட்டது துலங்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. எதை நினைத்தும் கவலைப்படாதீர்கள். உங்கள் நல்ல மனசுக்கு நல்லது நடக்கக்கூடும். பூரம் என்று இறைவன் சரணாகதி அடைவீர்கள். ஆன்மீகத்தில் இன்று தகுந்த முன்னேற்பாடுடன் செயல்படுவீர்கள். கோடைகால கொண்டாட்டங்களில் கலந்து கொள்வீர்கள். நல்ல நல்ல வாய்ப்புகளை இன்று நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். நீண்ட நாட்களாக இழுத்து கொண்டிருந்த காரியம் சூடுபிடிக்க தொடங்கும். தன்னம்பிக்கையுடன் ஈடுபட்டு எதிலும் வெற்றி பெற முடியுங்க. காரியங்களை அற்புதமாக ஈடுபட்டு வெற்றி வாகை சூட முடியுங்க. புதிய தொடர்புகள் மூலம் மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். பிடித்தமான இடத்திற்கு இன்று சென்று வரக்கூடிய சூழலும் இருக்கின்றது. இந்த நாள் உங்களுக்கு கண்டிப்பாக மகிழ்ச்சி பொங்குங்க. உத்திரம் மன கவலை மறந்து செயல்படுவீர்கள். உற்சாகமாக பணிகளை மேற்கொள்வீர்கள். அறிமுகம் இல்லாதவரிடம் கவனமாக பேச வேண்டும். இனிமை மிக்க பேச்சு கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். சாமர்த்தியமான செயல்பாடுகள் வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த நாள் உங்களுக்கு சந்தோஷ அனுபவங்கள் வெளிப்பட கொடுங்க. பிள்ளைகள் மீது அக்கறை கொள்ளுங்கள். திறமைகளால் கண்டிப்பாக வெற்றி பெறும் நாள் என்று சொல்ல முடியுங்க. கன்னி ராசினியர்கள் இந்த நாள் உங்களுக்கு இனிமே காணும் நாளாக இருக்கும். நட்பு வட்டத்தையும் கண்டிப்பாக பெருக்கிக் கொள்ள முடியும். உடைய சந்தேகங்களுக்கெல்லாம் இன்று விடை கிடைத்து விட கொடுங்க. சந்தோஷ அனுபவங்கள் இன்று கை கொடுக்கும். குழந்தைகளின் திறமையை கண்டு மகிழ்வீர்கள். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல நல்ல வேலை வாய்ப்புகள் வந்து சேரக்கூடுங்க. தீர்த்த யாத்திரைகளில் திருப்தி ஏற்படுத்திக் கொடுப்பீர்கள். ஆன்மீக பணியில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். குடும்பத்தில் ஒற்றுமை என்று அதிகரிக்க கொடுங்க. ஆனாலும் கவனமாக எல்லோரிடமும் அனுசரித்து செல்வது மிக நல்லது. கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து செல்வது நன்மையை கொடுக்கும். பிள்ளைகளிடம் கவனமாக இருப்பதும் அன்பாக பேசுவதும் மிக நல்லது. நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் ஆதரவாக உங்களுக்கு இருக்க கொடுங்க. பண வரவு மீண்டும் சீராக இருக்க கொடுங்க. தீயோர் சேர்க்கையால் அவதிப்பட்டவர்கள் அவர்கள் பிடியில் இருந்து விடுபடுவீர்கள். எதிரிகள் தொல்லை ஏதும் இருக்காது. கடன் பிரச்சனையை முற்றிலும் ஒழிப்பதற்கு இப்போதிலிருந்தே திட்டங்கள் இருக்குங்க. உங்க நல்ல மனசுக்கு நல்லது நடக்கும். வாழ்க்கை தரம் கண்டிப்பாக உயரக்கூடும். மென்மேலும் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இறைவன் வழிபாட்டை அதிகப்படுத்துங்கள்.
மனதை அமைதிப்படுத்துங்கள். முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். இன்று யோகமான பலன்கள் பெண்களுக்கு ஏற்படக்கூடும். நினைத்த வாழ்க்கையை அற்புதமாக வாழ்வீர்கள். பிடித்தமான இடத்திற்கும் சென்று வருவீர்கள். குடும்பத்தையும் நல்ல முறையில் பார்த்துக் கொள்வீர்கள். உத்தியோகம் செல்லக்கூடிய பெண்களுக்கு நல்ல நல்ல செய்திகள் இன்று வரக்கூடுங்க. பெண்கள் இன்று ஆசைப்பட்ட பொருட்களை கண்டிப்பாக வாங்கிக் கொள்ளக்கூடும். கணவனிடம் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கும் தேர்வு கிடைக்க கொடுங்க. காதலை பொறுத்தவரை பிரச்சனை இல்லை, பயப்பட வேண்டாம். கன்னி ராசினியர்களுக்கு பொதுவாக காதல் கைகூடும். என்ன ஒன்று, பொறுமை இல்லாத காரணத்தினால் சில பிரச்சனைகள் வரக்கூடும். பொறுமை எப்பொழுதும் நிலைநாட்டுங்கள், அது போதுங்க. என்று மாணவர்கள் மிகவும் பொறுப்பாக இருங்கள். மனதை அமைதிப்படுத்திக் கொள்ளுங்கள். தெளிவான சிந்தனையை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். கல்வியில் சாதிக்கக்கூடிய அமைப்பு இருக்கின்றது. உயர்கல்வியும் சிறப்பாக இருக்க கொடுங்க. முயற்சி பண்ணுங்கள், எளிமையாக செய்து விடலாம். என்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பிங்க் நிறம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பிங்க் நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம். இன்று பிள்ளைகளிடம் கொஞ்சம் கவனமாக நடந்து கொள்ளுங்கள். செயலை கொஞ்சம் அதிகப்படுத்த வேண்டும். வேகத்தை கூட்ட வேண்டும். விவேகமுடன் செயல்பட வேண்டும். சந்தோஷ அனுபவங்கள் கை கொடுக்குங்க. மனம் என்று திருப்தி ஏற்படுத்தி கொடுக்கும். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. இந்த நாள் உங்களுக்கு உயர்வான நல்ல எண்ணங்கள் வெளிப்பட கூடுங்க. அஸ்தம். லாபத்தை கண்டிப்பாக பெருக்கிக் கொள்ள முடியும். நல்ல விஷயம் நோக்கி ஆர்வம் செல்ல கொடுங்க. நட்பால் உங்களுக்கு நன்மைகள் நடைபெறக்கூடும். தீர்த்த யாத்திரைகளில் இன்று நீங்கள் பங்கு கொள்வீர்கள். ஆன்மீகத்தில் உங்களுக்கு மிகுந்த ஆர்வம் இருக்குங்க. குலதெய்வ வழிபாடு கூட மகிழ்ச்சியை கொடுக்கும். உறவினர்கள் மதிக்கும்படி நடந்து கொள்வீர்கள். இந்த நாள் உங்களுக்கு வெளிவட்டார தொடர்புகள் விரைவடையும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. அனைவருக்கும் இன்று நீங்க எடுத்துக்காட்டாக விளங்க கொடுங்க. சித்திரை. இன்று நோய் நொடியிலிருந்து விடுபடுவீர்கள். புதிய தொழில் தொடங்கப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். அனைவரிடமும் சிரித்து பேசி பழகுவீர்கள். சாமர்த்தியமான செயல்பாடுகள் வெற்றி கொடுக்குங்க. கவனமாக பணிகளை மேற்கொண்டு வெற்றி பெற முடியும். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து செல்வீர்கள். நல்ல நண்பர்களை இன்று நீங்கள் சேர்த்துக் கொள்வீர்கள். இந்த நாள் உங்களுக்கு திறமைகள் வெளிப்படும் நாளாக இருக்க கொடுங்க. பிரச்சனையிலிருந்து விடுபடும் நாள் என்று கூட சொல்ல முடியுங்க. துலாம் ராசினியர்கள், இந்த நாள் உங்களுக்கு கிடைக்கின்ற வாய்ப்புகளை எல்லாம் பிரகாசப்படுத்திக் கொள்ளும் நாளாக இருக்கக்கூடும். சந்தோஷ அனுபவங்கள் கண்டிப்பாக கை கொடுக்கும். தெய்வத்தை வணங்குங்கள். தேவைகள் கண்டிப்பாக பூர்த்தியாகும். மனதை அமைதிப்படுத்துங்கள். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும். வீண் சிந்தனைகளை நீங்க கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டாம். யாரை பற்றி நீங்க குறைகள் எதுவும் சொல்ல வேண்டாம். சில விஷயங்கள் நீங்க ரொம்ப பொறுப்பாக இருக்க வேண்டுங்க. குழப்பங்கள் வந்து கொண்டு தான் இருக்கும். அதனை நீங்க சரி செய்து கொண்டு தான் ஆக வேண்டும். குடும்ப உறுப்பினர்கள் இடையே சின்னதாக கருத்து மோதல்கள் இருக்கத்தான் செய்யும். சக மனிதர்களை நீங்க அனுசரித்து செல்வதே சிறப்பு. கூட இருப்பவரை நீங்க கேலி கிண்டல் பேச்சுகளுக்கு உள்ளாக வேண்டாம். எல்லோரையும் இன்று நீங்க சரிசமமாக மதிக்க வேண்டும். எதிர்பாராத அலைச்சல் கொஞ்சம் இருக்குங்க. இன்னும் சிலருக்கு திடீர் தடை தாமதம் போன்றவை ஏற்பட்டு பின்னர் சரியாக கூடும். மற்றவரை அனுசரித்து செல்வது மிக நல்லது. பெரியோர்களை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். அவர்கள் சொல்கின்ற ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்ளுங்கள். அனைவரிடத்திலும் கொஞ்சம் நீங்க எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். உத்தியோகம் பார்ப்பவர்களுக்கு கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்னும் சிலருக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவை தங்கு தடையின்றி கிடைக்கக்கூடும். உடன் பணிபுரிபவர்கள் ஆதரவுடன் இந்த செயல்பாடுகள் வெற்றியை கொடுக்குங்க. வேலையின்றி தவித்த இரவுகள் கண்டிப்பாக மாறிவிடக்கூடும். இன்று வியாபாரம் நோக்கத்துடன் சில பணிகளை நீங்க செய்து முடிப்பீர்கள். அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரக்கூடுங்க. கிடைக்கின்ற வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நல்ல எண்ணங்கள் வெளிப்படக்கூடும். இன்று பெண்களுக்கு கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்கும். சுய தொழில் செய்யலாமா என்ற ஆர்வம் இருக்கும். குடும்பத்தை நல்ல முறையில் பார்த்துக் கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று யோகமான நல்ல பலன் ஏற்பட கொடுங்க. பெரும் முயற்சிகளுக்கு பின்னர் வெற்றியும் ஏற்படக்கூடும். இன்று காதலை பொறுத்தவரை பயப்பட வேண்டாம். விட்டு பிடிப்பது மிக சிறப்பு. விட்டு கொடுத்து செல்வது மிக சிறப்பு. காதல் அடுத்த கட்டத்திற்கு செல்லும் வரை பொறுமை காக்க வேண்டும். என்று மாணவர்கள் எதையும் தைரியமாக செய்வீர்கள். முன்னேற்பாடுடன் செய்வீர்கள். முடிவுகளை தெளிவாக எடுப்பீர்கள். அற்புதமாக காய் நகர்த்தி வெற்றி பெறுவீர்கள். என்று கண்டிப்பாக சாதிக்கக்கூடிய சூழல் இருக்குங்க. விளையாட்டுத் துறையில் உங்களால் வெற்றி பெற முடியுங்க. முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க.
இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை. இன்று மன தடுமாற்றம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. கவலைகளை மறந்து இன்று நீங்கள் செயல்படுவீர்கள். கருத்து மோதல்கள் ஏற்பட்டது கூட கண்டிப்பாக சரியாகும். விட்டக்குறை தொட்டக்குறை எல்லாவற்றையும் சரி செய்து விடுவீர்கள். அற்புதமாக காய் நகர்த்தி எதிலும் வெற்றி பெறுவீர்கள். நல்ல விஷயம் நோக்கி இன்று ஆர்வம் செல்ல கொடுங்க. வேலை இல்லாமல் தவித்த இரவுகள் மாறி நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்க கொடுங்க. திடீர் தடை தாமதம் கொஞ்சம் ஏற்பட்டாலும் சரியாகும். பொறுமை மட்டும் இழந்து விட வேண்டாம். இன்று பொறுப்பாக இருக்க பாருங்கள், அது போதுங்க. சுவாதி. சின்ன சின்ன கருத்து மோதல்களுக்கு பின்னர் உடைய வாக்கு பலிக்கக்கூடும். நல்ல விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். சக மனிதர்களை அனுசரித்து செல்ல வேண்டும். இறைவனை முழுமையாக நம்புங்கள், வழிபடுங்கள், தன்னம்பிக்கை வளர்த்துக் கொள்ளுங்கள். மூட நம்பிக்கைகளில் கவனம் எடுத்துக் கொள்ள வேண்டாம். இன்னும் சிலருக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வுக்கான நல்ல செய்திகளை கேட்க கொடுங்க. மனம் அவ்வப்போது குழப்பமடையும், அதனை மட்டும் சரி செய்து கொள்ளுங்கள். விசாகம். மனம் கொஞ்சம் பதட்டமாக காணப்படுங்க. முடிவுகளை மட்டும் நீங்கள் தெளிவாக எடுக்க வேண்டும். அடுத்தவருடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுங்கள். முன்கோபத்தை தயவு செய்து குறைத்துக் கொள்ளுங்கள். காலையில் கொஞ்சம் குழப்பமான மனநிலை இருக்கும். சில இடங்களை விட்டு கொடுத்து செல்வதே சிறப்பு. அதிர்ஷ்டகரமான சில வாய்ப்புகள் வரக்கூடுங்க. நல்ல விதத்தில் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இறை வழிபாட்டினை தொடர்ந்து செய்யுங்கள். மனதை நிம்மதியுடன் வைத்துக் கொள்ளுங்கள். குழப்பம் இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். அதுவே உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. விருச்சிகம் ராசினியர்கள். என்று நீங்கள் எதிலும் நேர்மையுடன் செயல்பட்டு வெற்றி வகை கண்டிப்பாக சூட முடியும். திருமண பேச்சுக்கள் உங்களுக்கு ஆரம்பமாக கூடிய சூழல் இருக்கின்றது. அதேபோல் சந்திராஷ்டிரமும் உங்களுக்கு ஆரம்பமாக கூடிய சூழல் இருக்கின்றது. ஆகையால் கொஞ்சம் நீங்கள் எதிலும் விட்டு கொடுத்து செல்வதும் எதிலும் பொறுமை காப்பதும் ரொம்ப நல்லது. இறைவன் வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்குங்க. சிலருக்கு வீடு நிலம் ஆகியவற்றில் ஆதாயம் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். தொட்ட குறை விட்ட குறையை சரி செய்ய முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். கடன் பிரச்சனையை முற்றிலும் ஒழிப்பதற்கு சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். பிறருக்கு உதவிகள் செய்யக்கூடிய எண்ணங்கள் இன்று மேலோங்குங்க. யாரையும் குறைத்து மதிப்பிட வேண்டாம். சக போட்டியாளர்களை நீங்க அனுசரித்து செல்ல வேண்டும். உத்தியோகம் பார்ப்பவர்களுக்கு வேலை பளு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். உழைப்பால் தான் உயர வேண்டிய சூழலும் இருக்கும். உழைப்புக்கேற்ற பிரதிபலன் கூட கிடைக்காமல் போகலாம். அதனை நீங்கள் பெரிதுபடுத்த வேண்டாம். வேலை நிமித்தமாக பயணங்கள் செல்லக்கூடிய சூழலும் இருக்குங்க. பயணங்கள் செல்லும் பொழுது கவனம் இருக்கட்டும். எதிலும் நன்மை கண்டிப்பாக ஏற்படும். பொறுப்புடன் செயல்படுங்கள். சிலருக்கு வீடு மாற்றம் இடமாற்றம் கண்டிப்பாக ஏற்படக்கூடுங்க. சம்பந்தப்பட்ட எந்த ஒரு பிரச்சனைகளிலும் கண்டிப்பாக தீர்வு ஏற்படக்கூடும். உடன் பணிபுரிவோரால் அனுகூலம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுடைய பேச்சு திறமையினால் கூட வெற்றி வகை சூட முடியும். தயவு செய்து முன்கோபம் மட்டும் பட்டுவிட வேண்டாம். நல்ல பெயரை கண்டிப்பாக எடுப்பீர்கள். சக நண்பர்களிடம் கொஞ்சம் தயவு செய்து ரகசியங்களை பாதுகாத்துக் கொள்வது நல்லது. கவனமாக பேசுவது நல்லது. எல்லா முயற்சிகளிலும் வெற்றி இருக்காதுங்க. கொஞ்சம் நீங்க உழைப்பால் தான் உயர வேண்டியிருக்கும். தயவு செய்து குழப்பங்களுக்கு இடம் கொடுக்கவே கொடுக்காதீர்கள். யாரையும் குறைத்து மதிப்பிடாதீர்கள். அது மட்டுமில்லை, என்று மற்றவருக்கு உதவி செய்கிறேன் என்று எதையும் செய்ய வேண்டாம். வாக்குறுதியும் கொடுக்க வேண்டாம். இருசக்கர வாகனத்தில் செல்லும் பொழுது தயவு செய்து வேகம் வேண்டாம். என்று பெண்களுக்கு சுப செலவுகள் ஏற்படும். என்று பெண்கள் கூடுமானவரை யோசித்து எதையும் செய்ய வேண்டியிருக்கும். அவசரப்படாமல் பணிகளை மேற்கொள்ள வேண்டியிருக்கும். பெண்கள் நினைத்த வாழ்க்கையை அற்புதமாக வாழ முடியுங்க. அக்கம் பக்கத்தில் கொஞ்சம் பார்த்து பேசுங்கள். பெண்களுக்கு இன்று என்ன சமையல் செய்வது என்ற குழப்பமே பெரிய குழப்பமாக இருக்கும். என்று காதலை பொறுத்தவரை விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். பொறுமையாக இருக்க வேண்டும். காதல் வெற்றி நோக்கித்தான் செல்லும். இருந்தாலும் பொறுமையை விட்டுவிடாதீர்கள். என்று மாணவர்கள் முக்கிய முடிவுகள் எடுக்கும்பொழுது தெளிவு வேண்டுங்க. குழப்பம் இல்லாமல் எதிலும் ஈடுபட வேண்டுங்க. கல்வியில் கண்டிப்பாக சாதிக்க முடியுங்க. முயற்சி பண்ணால் ஜெயிக்க முடியுங்க. கூடுமானவரை மாணவ கண்மணிகள் சில இடங்களில் நீங்கள் பார்த்து பக்குவமாக பேச வேண்டும். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பச்சை அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம். என்று கண்டிப்பாக குழப்பம் இருக்கும். ஆனால் பொறுமை வேண்டும். நினைத்த வாழ்க்கை கண்டிப்பாக அமையும். அதற்கு முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். சில தடைகள் ஏற்படும் பட்சத்தில் கொஞ்சம் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். திருமண பேச்சுக்கள் ஆரம்பிக்க கொடுங்க. கண்டிப்பாக பிறருக்கு உதவிகள் செய்யும் பொழுது கொஞ்சம் கவனம் இருக்கட்டுங்க. எதிலும் யோசித்து செயல்படுங்கள். அதுவே வெற்றியை கொடுக்கும். அனுஷம். தொழில்நுட்ப அறிவை அதிகப்படுத்துவீர்கள். கோவில் குளங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். புதிய நபரிடம் கொஞ்சம் பார்த்து பேசுங்கள். உடைய ரகசியங்களை யாரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம்.
தொட்ட குறை விட்ட குறை கண்டிப்பாக சரியாகும். பெரும் முயற்சிகளுக்கு பின்னரே வெற்றி ஏற்படக்கூடும். தடைகள் ஏற்படுத்தியவர்கள் தாமாகவே விலகி செல்லக்கூடுங்க. இந்த நாள் கடன் பிரச்சனைகளுக்கு ஓரளவு முற்றுப்புள்ளி வைக்கும் நாள் என்றே சொல்ல முடியும். கேட்டை அடுத்த ஒரு விஷயத்தில் மட்டும் தலையிட வேண்டாம். இடம் பூமி மூலம் உங்களுக்கு லாபம் கிடைக்கும். திருமண முயற்சிகள் ஓரளவு வெற்றி கொடுக்கும். பிரச்சனைகளை துல்லியமாக ஆராய்ந்து வெற்றி பெறுவீர்கள். உடன் பணிபுரிவோரால் அனுகூலம் ஏற்பட கொடுங்க. நினைத்த வாழ்க்கை கண்டிப்பாக அமையும். நேர்பட பேசுவீர்கள். நேர்மையுடன் நடந்து கொள்வீர்கள். சிரமங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தீருங்க. அடுத்தவரிடம் உரையாடும் பொழுது கவனம் இருக்கட்டும். பொறுப்புடன் பேசுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். அது மட்டுமில்லைங்க, காலையில் கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திருங்கள். செய்யும் பணிகளை முன்கூட்டியே திட்டமிடுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. தனுசு தனுசு ராசினியர்கள், என்ற ஆதாயம் உங்களை கண்டிப்பாக தேடி வரக்கூடுங்க. நிலைவில் உள்ள பணத்தை கூட கண்டிப்பாக பெற்றுக்கொள்வீர்கள். மனம் இன்று நிம்மதி அடையக்கூடும். இருந்தாலும் தைரிய குறைவை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ளாதீர்கள். மனசுக்குள் தெம்பும் தெளிவையும் எப்பொழுதும் நீங்க ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். நெளிவு சுழிவுகளை கற்றுக்கொண்டு வாழ்க்கையை வாழுங்கள். வாழ்க்கையில் இனிய மாற்றங்கள் ஏற்படும். அதன் காரணமாக உங்களுக்கு முன்னேற்றங்களும் ஏற்படக்கூடும். தோல்விகளைக் கண்டு பயப்பட வேண்டாம். தோல்விகள் வெற்றிக்கான முதல் படி. அதனால் தொடர்ந்து முன்னேறி செல்லுங்கள். எடுத்த ஒவ்வொரு முயற்சியும் வெற்றி இருக்குங்க. பணமும் வளமும் கண்டிப்பாக வந்து சேரும். பொருளாதார உயர்வும் உண்டாகக்கூடும். உத்தியோகம் நிமித்தமாக பயணங்கள் சென்று வரக்கூடிய சூழலும் இருக்கின்றது. உற்சாகத்திற்கெல்லாம் இன்று குறைவு இருக்காது. சக நண்பர்களின் ஆதரவு கிடைக்க கொடுங்க. நேர்பட பேசுவீர்கள். மறைமுக எதிர்ப்புகளை கண்டிப்பாக சரி கட்டி விடுவீர்கள். அரசாங்க ரீதியிலான காரியங்கள் மிக சிறப்பாக இருக்கக்கூடும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலைத்து காணப்படும். தேவைகளும் பூர்த்தியாகும். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு செயல்படுவது நல்லது. என்று உங்களுக்கு அந்யோன்யம் அதிகரிக்க கொடுங்க. உறவினர் வகையில் நிலவி வந்த பிரச்சனைகள் அனைத்தும் அடியோடு மறையும். சுப நிகழ்ச்சிகள் கொண்டாட்டங்களில் கலந்து கொள்வீர்கள். என்று பெண்களுக்கு முன்னேற்றமான வாழ்க்கை அமையுங்க. முடிவுகள் அனைத்தும் தெளிவாக இருக்கும். பெண்கள் யோசித்து எடுக்கும் முடிவுகளில் வெற்றி இருக்குங்க. குழப்பம் வேண்டாம். என்று மாணவர்கள் எல்லோரையும் புரிந்து கொள்ள வேண்டும். சூழ்நிலை புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும். கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். கல்வியில் மட்டுமே அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். நன்கு படியுங்கள். காதலை பொறுத்தவரை தனுசு ராசினியர்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லைங்க. கண்டிப்பாக சமாளித்து வெற்றி பெற முடியும். காதலில் முடிவெடுக்கும் பொழுது கவனம் இருக்கட்டும். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நேரத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. அப்படி இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறம் மற்றும் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம் என்று நீங்கள் எதிலும் நம்பிக்கையுடன் செயல்பட வேண்டும். தைரிய குறைவு ஏற்படாத வண்ணம் பார்த்துக் கொள்ள வேண்டும். தோல்விகளை கண்டு இன்று நீங்கள் பயப்பட வேண்டாம். உயர்வான வாழ்க்கைக்கு அடித்தளம் அமைத்துக் கொள்வீர்கள். சிரமங்களை கண்டிப்பாக சரி கட்டி விடுவீர்கள். உற்சாகமாக பணிகளை இன்று மேற்கொள்வீர்கள். இந்த நாளை நீங்கள் இனிய நாளாக கண்டிப்பாக அமைத்துக் கொள்ளுங்கள். போராடும் நெருக்கடிகளை சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். கடன் பிரச்சனைகளுக்கு பதில் சொல்லும் பொழுது கவனம் இருக்கட்டும். பெரும் முயற்சிகளுக்கு பின்னர் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பொருளாதாரத்தில் உங்களுக்கு உயர்வு உண்டாக கொடுங்க. மறைமுக எதிர்ப்புகள் விலகி செல்லக்கூடும். நட்பாலும் உங்களுக்கு நல்லது நடைபெற கொடுங்க. தேவைகள் ஒரு பக்கம் பூர்த்தியாக கூடும். சில இடங்களை விட்டு கொடுத்து செல்வது நல்லது. எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண்பீர்கள். என்று முழு பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளும் பொழுது கண்டிப்பாக கவனம் இருக்கட்டும். நல்ல மனசுக்கு நல்லது நடக்கும். பயப்பட வேண்டாம். உத்திராடம் காலையிலேயே உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடுங்க. வெற்றிக்கு வித்திடும் நாள் என்றே சொல்ல முடியும். உற்சாகமாக பணிகளை மேற்கொண்டு வெற்றி பெறுவீர்கள். நெளிவு சுழிவுகளை கற்றுக்கொண்டு வாழ்க்கையை சுலபமாக்கிக் கொள்வீர்கள். தோல்விகளை கண்டு பயப்பட வேண்டாம். தோல்வியே வெற்றிக்கு முதல் படி. தொடர்ந்து முன்னேறி செல்லுங்கள். வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தி கொள்ள முடியும். மகரம் ராசினியர்கள், என்று நீங்கள் எதிலும் தன்னம்பிக்கையுடன் செயல்படக்கூடிய சூழல் இருக்கின்றது. அபாரமான ஞாபக திறனம் என்று வெளிப்பட கொடுங்க. தைரிய குறைவு மட்டும் ஏற்படாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். செயல்பாடுகள் அனைத்திலும் உங்களுக்கு ஜெயம் உண்டாகக்கூடும். எதிர்பார்த்த அரசு உதவிகள் மற்றும் வங்கி கடன்கள் எளிமையாக கிடைக்கக்கூடிய சூழல் இருக்குங்க. தன்னம்பிக்கை தைரியம் கண்டிப்பாக அதிகரிக்கும். உறவினர்கள் வகையில் உங்களுக்கு வீண் மனக்கசப்புகள் ஏற்பட்டு சரியாக கொடுங்க. வெளியூர் பயணங்களை இன்று நீங்கள் மேற்கொள்வீர்கள். அதீத உழைப்பின் காரணமாக கொஞ்சம் உடல் சோர்வு ஏற்பட கொடுங்க. நல்ல பலன்களை கண்டிப்பாக எதிர்பார்க்க முடியும். பணிகளில் கவலைகள் இருந்தாலும் நிறைவாக எல்லாம் இருக்க கொடுங்க. எந்த ஒரு செயலையும் நீங்கள் யோசித்து செய்வது மிக நல்லது. வீண் விவகாரங்களை மட்டும் தலையிடாமல் ஒதுங்கி விடுவதும் நன்மையை கொடுக்குங்க. எந்த ஒரு செயலையும் நீங்கள் மிகவும் அக்கறையுடனும் செய்து முடிப்பீர்கள். என்று மற்றவருடன் இருந்த
தகராறுகள் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகும். இன்று காதல் போன்ற விஷயங்களில் தெளிவாக இருங்கள். முடிவில் கொஞ்சம் பின்னர் எடுங்கள். கோபப்பட வேண்டாம். சந்தேக பார்வையும் வேண்டாம். இன்று பெண்களுக்கு கோரிக்கைகள் நிறைவேறக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே எந்த ஒரு பெரிய பிரச்சனையும் இருக்காது. அது மட்டுமில்லை, இன்று பெண்களுக்கு திட்டங்கள் அனைத்தும் சிறப்பாக இருக்குங்க. தடைகளை உடைத்திருந்து வெற்றி பெற முடியும். இன்று பெண்கள் ஆன்மீக தலங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். இன்று மாணவர்கள் பொறுமை மட்டும் விட்டுவிட வேண்டாம். வாழ்க்கையை நீங்க ரசித்து வாழ்வீர்கள். கண்டிப்பாக கல்வியில் சாதிக்க முடியும். விளையாட்டுத் துறையிலும் வெற்றி பெற முடியும். எந்த துறையாக இருந்தாலும் அந்த துறையில் உங்களால் ஜொலிக்க முடியுங்க. என்ன ஒன்று, பெற்றோரிடம் வாக்குவாதம் செய்ய வேண்டாம். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பிங்க் நிறம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம் என்ற முக்கிய முடிவுகளை மிக தெளிவாக எடுப்பீர்கள். பேச்சை குறைத்துக் கொண்டு தனது பணிகளில் ஈடுபடுவீர்கள். அதிர்ஷ்டகரமான சில வாய்ப்புகள் ஏற்பட கொடுங்க. பிள்ளைகளிடம் கொஞ்சம் பேசி மகிழ்வீர்கள். செயல்பாடுகள் அனைத்திலும் ஜெயம் உண்டாகுங்க. தன்னம்பிக்கை தைரியத்தை மட்டும் இழந்துவிட வேண்டாம். மூட நம்பிக்கைகளிலும் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டாம். நல்ல பலன்கள் கண்டிப்பாக இருக்கின்றது. யோசித்து எதையும் செய்யுங்கள், வெற்றி நிச்சயம். இந்த நாளை நீங்க இனிமையாக அமைத்துக் கொள்ள முடியும். திருவோணம் இன்று மனக்கசப்புகள் வராமல் பார்த்துக் கொள்ளுங்கள். குடும்ப உறவுகளிடம் நிதானித்து பேசுங்கள். எது சரி எது தவறு என்று யோசித்து பேசுங்கள். வீண் விவகாரங்களில் தலையிட வேண்டாம். எந்த ஒரு செயலையும் நீங்க மிகவும் அக்கறையுடன் செய்து முடிப்பது நல்லது. மற்றவுடன் இருந்த தகராறுகள் விலகி செல்லுங்க. உன் நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்ள கொடுங்க. அவிட்டம் தாய் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். வங்கி கடன்கள் எளிமையாக கிடைக்க கொடுங்க. பழைய கடன்களை எப்படியும் அடைத்து விடுவீர்கள். தகுதி திறமைகளை கண்டிப்பாக வளர்த்துக் கொள்வீர்கள். சூழ்நிலை புரிந்து கொண்டும் செயல்படுவீர்கள். விடாமுயற்சிக்கு கண்டிப்பாக வெற்றி இருக்குங்க. எந்த ஒரு செயலையும் நீங்க யோசித்து செய்வது மிக நல்லது. அற்புதமாக எதிலும் ஈடுபட்டு கண்டிப்பாக வெற்றி பெற முடியுங்க. நல்லவர்களை அடையாளம் கண்டு கொள்ளும் நாளாக கண்டிப்பாக இருக்கக்கூடும். தன்னம்பிக்கை தைரியம் மேலோங்க கூடும். அதீத உழைப்பின் மூலம் அனைத்திலும் உங்களுக்கு வெற்றி இருக்குங்க. இந்த நாள் உங்களுக்கு இனிமை கூடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. கும்பம் ராசினியர்கள், இந்த நாள் உங்களுக்கு மிகவும் அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கக்கூடும். மனசுக்குள் ஒரு வித நிம்மதியற்ற நிலை இருந்து கொண்டே தான் இருக்கும். தகுதி திறமைகளை வளர்த்துக் கொள்வீர்கள். உத்தியோகம் சார்ந்தவர்களுக்கு மிகவும் நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்குங்க. எதை நினைத்தும் பயப்பட வேண்டாம். தொடர்ந்து முன்னேறி செல்லுங்கள். பண வரவை பொறுத்தவரை பெரிய பிரச்சனைகளே வந்து கொண்டிருக்கும். சிலருக்கு தொழில் மாற்றம் கண்டிப்பாக ஏற்படக்கூடுங்க. முன்கோபத்தை குறைத்துக் கொள்வது மிக நல்லது. வியாபாரத்தில் லாபம் சீராகத்தான் வரக்கூடும். கற்பனை வளம் மிகுந்து காணப்படக்கூடுங்க. எதிர்பார்த்த வரவுகள் வருவது கொஞ்சம் ஏமாற்றத்தை கொடுத்தாலும் இறுதியில் கண்டிப்பாக வந்து சேரும். மாலை நேரம் பொறுமையாக இருப்பது நல்லது. இன்று உங்களுடைய திறமைக்கு ஏற்ற புகழும் பாராட்டும் கிடைக்காமல் கூட போகலாம். அதை நினைத்து எல்லாம் வருத்தப்பட மாட்டீர்கள். கோபம்தான் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். கோபத்தை குறைத்து கொண்டாலே இந்த நாளுக்குரிய நல்ல பலன்கள் கிடைக்க கொடுங்க. அரசியல்வாதிகள், சமூக சேவகர்கள் பிரதிபலனை எதிர்பார்க்காமல் இன்று உழைக்க வேண்டியிருக்குங்க. தேவையற்ற பிரச்சனைகளில் தள்ளிடாமல் இருப்பது நல்லது. யாருடைய விஷயத்திலும் நீங்கள் மூக்கை நுழைக்க வேண்டாம். மனோ திடத்தை மட்டும் அதிகரித்து கொடுங்கள். கடன்கள், நோய்கள் கண்டிப்பாக தீருங்க. பயப்பட வேண்டாம். விவாதம் தொடர்பான காரியங்கள் நல்லபடியாகவே நடந்து முடியும். நன்மை தீமை பற்றி கவலைப்பில்லாமல் தலை நிமிர்ந்து நடைபெறுங்கள். முன்னேற்றம் காண்பதில் வேகம் இருக்குங்க. வேகம் எவ்வளவு முக்கியமோ அதைவிட விவேகமும் முக்கியங்க. எதிலும் உற்சாகத்துடன் ஈடுபடுவீர்கள். கொஞ்சம் முன்கோபத்தை மட்டும் கட்டுப்படுத்துங்கள். என்று பெண்களுக்கு அக்கம் பக்கத்தில் பேசும் பொழுது கவனம் இருக்கட்டும். சமையல் செய்யும் பொழுது கவனம் இருக்கட்டும். கூர்மையான பொருட்களை எல்லாம் ரொம்ப கவனமாக கையாளுங்கள். கண்டிப்பாக பெண்களுக்கு முன்னேற்றம் இருக்குங்க. முயற்சி பண்ணுங்கள். காதலி பொறுத்தவரை பிரச்சனை இல்லை. என்ன ஒன்று கோபப்படுவீர்கள். சின்ன சின்ன விஷயத்திற்கெல்லாம் கோபம் வரக்கூடுங்க. கண்டிப்பாக பொறுமை காக்க வேண்டும். என்று மாணவர்கள் மனோதிடத்தை அதிகப்படுத்த வேண்டும். கல்வியில் மட்டுமே அக்கறை எடுத்துக் கொள்ள வேண்டும். படிப்பில் மட்டுமே கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். வேண்டாத வேலைகளில் ஈடுபட வேண்டாம். விளையாடும் பொழுது மூர்க்கத்தனமாக விளையாட வேண்டாம். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. அப்படி இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 4 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம், இந்த நாள்
பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டும் நாளாக இருக்க கொடுங்க. கடன்கள் யாவும் கொஞ்சம் கொஞ்சமாக தீரக்கூடும். மனசுக்குள் ஒருவித நிம்மதியற்ற நிலை இருக்க கொடுங்க. முன்கோபத்தை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். வார்த்தைகளை விட்டுவிட்டு பின்னர் கடினப்பட வேண்டிய சூழலுக்கும் பார்த்துக் கொள்ளுங்கள். எந்த ஒரு பலனையும் எதிர்பார்க்காமல் செய்து கொண்டிருப்பீர்கள். அதனால் உயர்ந்த மனிதர் என்ற பெயரும் எடுப்பீர்கள். இருந்தாலும் மனோதிடத்தை அதிகரித்துக் கொள்ளுங்கள். மாலை நேரம் உடற்பயிற்சி கண்டிப்பாக ஓரளவு உடல் ஆரோக்கியத்தை பலப்படுத்தும். சதயம் என்று விட்டு கொடுத்து செல்வது நல்லது. மனசை ஒருநிலைப்படுத்துவது மிக நல்லது. கற்பனை திறன் மிதந்து காணப்படுங்க. மனம் கொஞ்சம் அலைபாய்ந்து கொண்டிருக்கும். நல்ல காரியங்கள் கண்டிப்பாக நடக்குங்க. முயற்சிகளில் ஈடுபடும் பொழுது கொஞ்சம் கவனம் இருக்கட்டும். சதயம் நட்சத்திரக்காரர்கள் ஆன்மீகத்தை தன்னை நிலைநிறுத்திக் கொள்வது நல்லது. போராட்டாத்தி எதிலும் உங்களுக்கு வேகம் இருக்குங்க. எதிர்பார்த்த வரவுகள் வருவது கடினமாக இருக்கும். மாலை நேரத்தில் நல்ல செய்திகள் வரக்கூடும். உடலை வலுப்படுத்த வேண்டும். உற்சாகமாக காணப்பட வேண்டும். பிரதிபலன் பார்க்காமல் அடுத்தவருக்கு உழைத்து கொடுப்பீர்கள். இதனால் நல்ல பிள்ளை என்ற பெயரும் எடுப்பீர்கள். எது எப்படியுங்க வரவு வரக்கூடிய வேலையை எடுத்து செய்யுங்கள். உங்களுடைய பொருளாதாரத்தை சீர்படுத்திக் கொள்ளுங்கள். கடன்கள் நோய்கள் கண்டிப்பாக தீருங்க. முயற்சி பண்ணுங்கள், எதிலும் வெற்றி இருக்கும். இந்த நாள் உங்களுக்கு சுயநலமும் வெளிப்படக்கூடும், பார்த்து கொள்ளுங்கள். மேலும் மேலும் ராசினியர்கள் இன்று முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளும் பொழுது கொஞ்சம் கவனம் இருக்கட்டும். சில முடிவுகள் உங்களுக்கு தவறாக போகலாம். சில முடிவுகள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கலாம். இருந்தாலும் இழுபறியான நிலையில் கொஞ்சம் மாற்றங்கள் இருக்கும். புத்திசாலித்தனத்தை வெளிப்படுத்துவது மிக நல்லது. இனிய பேச்சுக்களால் கூடுதல் வருமானங்கள் ஏற்படுங்க. தொழில் மற்றும் வியாபாரத்தில் உங்களுக்கு திருப்திகரமான முன்னேற்றம் இருக்கும். வரவு கண்டிப்பாக சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். வியாபாரத்தில் சீரான வளர்ச்சி இருக்குங்க. எதை நினைத்தும் பயப்படாதீர்கள். துணிந்து எதையும் செய்யுங்கள். நம்பிக்கையுடன் போராடுங்கள். அதுவே உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். வீண் அலைச்சலை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். தொழில் நிமித்தமாக சிலர் குடும்பத்தை வெற்றி பெரிய வேண்டிய சூழலுக்கும் பார்த்துக் கொள்ளுங்கள். கூட்டு வியாபாரத்தில் விட்டு கொடுத்து செல்வது மிக நல்லது. ஏதிலும் முதலீடு செய்வதற்கு முன்பு குடும்ப விஷயங்களை எல்லாம் யோசித்து பார்த்து முதலீடுகள் செய்வது நல்லது. குடும்ப உறுப்பினர்களிடம் ஆலோசனை செய்து பின்னர் முடிவு கொள்வது நல்லது. உங்களுடைய செயல்களுக்கு யாராவது ஒருவர் உறுதுணையாக இருக்க கொடுங்க. பேச்சு திறமை கண்டிப்பாக கை கொடுக்கும். எல்லா முயற்சிகளிலும் வெற்றி கிடைக்கும். புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும். அவர்களால் நன்மையும் ஏற்படக்கூடும். சுப செலவுகள் ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்குங்க. பண வரவு ஓரளவு கண்டிப்பாக திருப்தியை கொடுக்கும். உடல் உஷ்ணமடையும் பார்த்துக் கொள்ளுங்கள். என்று பெண்கள் குடும்பத்தை நல்ல முறையில் பார்த்துக் கொள்வீர்கள். நிர்வாக திறமையை வெளிப்படுத்துவீர்கள். வேண்டியவற்றை வாங்கிக் கொள்வீர்கள். முக்கிய பொறுப்புகளையும் ஏற்றுக்கொள்வீர்கள். கணவரிடம் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். அது மட்டுமில்லை, உத்தியோகம் செல்லக்கூடிய பெண்களுக்கு கொஞ்சம் மீன் அலைச்சல் இருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். காதலை பொறுத்தவரை பிரச்சனை இல்லைங்க. நீங்களாகவே பிரச்சனைகளை பெரிதுபடுத்த வேண்டாம். விட்டு பிடியுங்கள், அமைதி காக்க வேண்டும். பொறுமை இருந்தால் சுலபமாக ஜெயிக்க முடியும். என்று மாணவர்கள் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். ஆசிரியர்கள் சொல்படி கேட்டு நடக்க வேண்டும். பெற்றோர் சொல்படி கேட்டு நடக்க வேண்டும். புது புது விஷயங்கள் எல்லாம் தெரிந்து கொள்ள ஆர்வமாக செயல்பட வேண்டும். கல்வி பற்றிய குறிக்கோளுடன் செயல்பட வேண்டும். உயர்கல்வி நீங்க பிடித்தமான கல்வியாக அமையுங்க. முயற்சி பண்ணுங்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. அப்படி இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். போராட்டாத்தி என்று எதிலும் நீங்க சீரான முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். புத்திசாலித்தனமும் இன்று வெளிப்பட கொடுங்க. சந்தோஷம் மிகுந்த நாளாக கண்டிப்பாக இருக்குங்க. சிலர் குடும்பத்தை விற்று பெரிய கூடிய சூழல் ஏற்படலாம், பார்த்துக் கொள்ளுங்கள். கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு லாபம் சீராக வரக்கூடும். இருந்தாலும் விட்டு கொடுத்து செல்லுங்கள். எந்த ஒரு முதலீடு சார்ந்த விஷயங்களிலும் கொஞ்சம் கவனம் இருப்பது நல்லது. தொழில் அடுத்த கட்டத்திற்கு செல்லுங்க. முயலுங்கள், முடியாதது ஏதும் இல்லை. உத்திரட்டாத்தி பிள்ளைகளின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். செரிமானம் ஏற்படக்கூடிய உணவை மட்டும் எடுத்துக் கொள்ளுங்கள். சுப செலவுகள் ஒரு பக்கம் அதிகரிக்க கொடுங்க. நினைத்த வாழ்க்கை அமையவில்லை என்று மன கவலை கொள்வீர்கள். நம்பிக்கையுடன் போராடுங்கள், வெற்றி நிச்சயம். உத்திரட்டாத்தி நட்சத்திரக்காரர்களுக்கு கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்படக்கூடும். சிரித்த முகம் வெளிப்படக்கூடும். அழகும் கூடிவிடும். ரேவதி என்று உங்களுக்கு புத்திசாலித்தனம் வெளிப்பட கொடுங்க. காரியங்கள் ஓரளவு கண்டிப்பாக வெற்றி அடைய கொடுங்க. புதிய உறவுகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். தொலைந்து போன பொருளும் கையில் கிடைக்கக்கூடும். ஆன்மீகத்தில் தன்னை நிலைநிறுத்திக் கொள்ள முடியும். சிந்தனையை ஒருநிலைப்படுத்தி காரியங்கள் ஈடுபட்டால் வெற்றி ஏற்பட கொடுங்க. பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். கோடை கால கொண்டாட்டங்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சியை கொடுக்குங்க. இனிமையாக பேசி என்று நீங்க காரியங்களை சாதித்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் கிடைக்க கொடுங்க. என்று திருமண பேச்சுக்கள் கூட வெற்றியை ஏற்படுத்தித்தான் கொடுக்கும். நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன்
புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.